செய்தி. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு உட்கட்சி பிரச்சனையே முட்டுக்கட்டையாக உள்ளது என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ஜெபசன். ஜெபசன், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். தமிழகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களுக்கான பயிற்சி நடைபெற்று வருகிறது. 10 நாட்களாக நடைபெற்றிருக்கக்கூடிய பயிற்சி முகாமில் இறுதி நாளான இன்று அக்கட்சியினுடைய தலைவராக முன்னணி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி நேரடியாக வந்து அந்த மாவட்ட தலைவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இன்று காலை நேரடியாக இங்கு வருகை தந்த ராகுல் காந்தி பல்வேறு நிகழ்ச்சிகள்ல இங்கு பங்கு பெற்றிருந்தார். குறிப்பாக நீட் தேர்வுல உயிரிழந்தவர்களுடைய பெற்றோர்களை நேரடியாக அழைத்து வந்து அவர்களுக்கிடம் உரையாடி இருக்கிறார். என்ன காரணத்திற்காக அவர்களுடைய உயிரிழப்பு ஏற்பட்டது என்பது தொடர்பாக அவர்களிடம் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மாவட்ட தலைவர்களுடைய குடும்பத்தினரை நேரடியாக அழைத்து குடும்பம் புகைப்படமாக குடும்பத்தினரோடு சேர்ந்து குடும்பத்தினராக புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்துதான் தற்போது மாவட்ட தலைவர்களுடைய முன்னிலையில் அவர்கள் உரையாற்றி வருகிறார். அவர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பெரும் முட்டுக்கட்டையாக இருப்பது கோஷ்டி பூசல்களும் அணிகளுமாக செயல்படுவதுதான் காரணம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சிக்கு விசுவாசம் காட்டாத தலைவர்களிடம் கட்சியும் விசுவாசம் காட்டாது என்று திட்டவட்டமாக அவர்களிடம் பேசியிருக்கிறார். மேலும் பல்வேறு நிலைகளில் மாவட்ட தலைவர்கள் கட்சிக்கு விசுவாசம் காட்டாமல் இருந்ததை முன்வைத்துதான் அவர்களெல்லாம் நீக்கிவிட்டு தற்போது புதிய தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதுபோல இல்லாமல் தற்போது முக்கியமாக மக்களுடைய பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி முடித்த பின்னர் ராகுல் காந்தி பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.